எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் பேசுகிறதும் நல்லாயிருக்குன்னு நம்பி கேட்க வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் வந்தனம் வந்தனம் வருக வருக. இந்த வாரம் நம்ம தொடர்ந்து நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி போன வாரம் என் எபிசோடை நான் தளபதி அப்படிங்கிற ஒரு படத்தோட தாங்க ஆரம்பிச்சிருந்தேன். அந்த படத்தை பற்றி பேசும்பொழுது நான் ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கல அப்படிங்கிறது எனக்கே மனசு உறுத்தலாக இருந்துச்சுங்க. அதனால் நான் முதல்ல உங்களுக்கு அது சொல்லிடுறேன். தளபதி அப்படிங்கிற படம் எந்த அளவுக்கு எனக்கு மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு காப்பியத்து மேலே ஆர்வத்தை கொடுத்துச்சோ, தளபதி அப்படிங்கிற ஒரு படம் எனக்கு ஒருவரை அறிமுகப்படுத்தி வச்சுச்சுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் 2000 பிறந்த ஒரு 24 வயசு பையன்தான். அதனால் எனக்கு இளையராஜா அப்படிங்கிற ஒருத்தரை ரசிக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் பிறக்கலைங்க. அதனால் என் கோட்டெலாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஏஆர் ரஹ்மான் தாங்க. ஆனால் தளபதி அப்படிங்கிற ஒரு படம் சின்ன தாயவள் அப்படின்னு ஒரு பாட்டோட ஆரம்பிக்குங்க. இது ரொம்ப ஒரு மெலான்கொலிக்கான சோகமான ஒரு டியூனுங்க. உடனே அடி ராக்கம்மா கையை தட்டு, அதுக்கு உடனே காட்டுக்குயில் மனசுக்குள்ளே. என்கிட்டலாம் யாராவது கொண்டாட்டம் செலப்ரேஷன்னா ஒரு பாட்டு டெஃபனிஷன் சொல்கிறா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் காட்டுக்குயில் மனசுக்குள்ளே தாங்க சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு டியூனை போட்டுட்டு யமுனை ஆற்றிலேக்கு போய் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தின்னு ஒரு பாட்டுங்க. இந்த சுந்தரி கண்ணால் ஒரு செய்திங்கிற பாட்டையும் காட்டுக்குயிலுங்கிற பாட்டையும் போட்ட மியூசிக் டைரக்டர் ஒரே ஆள் அப்படின்னு நினச்சி பார்க்கும்பொழுது தான் தைவர் தாண்டா இசைஞானி அப்படின்னு நானும் ஒத்துக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. சரி, தளபதி அப்படின்னா எனக்கு இளையராஜாவும் ஞாபகம் வந்துடுவார் அப்படிங்கிறதுனால நான் இதை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நம்ம இப்போ திருப்பி நட்புக்கே வந்துடுவோம். நான் துரியோதரன் கர்ணன் இவர்களுக்கிடையே இருக்கிற நட்பில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கும். அதை இந்த வாரம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஒரு சம்பவம் துரியோதரன் கர்ணன் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தான் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டக்கூடிய சம்பவமாக தாங்க இருக்கும். இப்போது அந்த காம்படிஷனில் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. துரியோதரன் கர்ணனை அவனோட பேலஸ், அவனோட அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போய் அவன் ஒய்ஃபுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இதுதான் கர்ணன், இனிமே நீங்கள் அண்ணன் தங்கச்சி மாதிரி, இவன் உனக்கு தங்கச்சி மாதிரி, இவன் உனக்கு அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு ஒரு நாள் ஒரு போர்ட் கேம் விளையாடுறாங்க. அந்த போர்ட் கேம் ஒரு ரூமில் உட்காந்து விளையாடுறாங்க. அந்த ரூமில் கர்ணன் அவன் பேக் என்ட்ரன்ஸை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்கான். துரியோதரனோட மனைவி அந்த ரூமோட என்ட்ரன்ஸை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்கான். அதனால் கர்ணனுக்கு யாரெல்லாம் உள்ளே வரா அப்படின்னு தெரியாது, துரியோதரனோட மனைவிக்கு யாரெல்லாம் உள்ளே வரா அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த காலத்துலேயே அவங்க போர்ட் கேம்லாம் விளையாடும் போது ட்ராஷ் டாக்கிங்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. நான் தான் ஜெயிக்க போகிறேன், நீ தான் தோக்க போகிற அப்படின்லாம் சொல்லிட்டு. இந்த நேரத்தில் துரியோதரன் அந்த ரூம்குள்ளே வர்றான். நம்மளோட கணவன் அரசன் இந்த ரூம்குள்ளே வரானே, இவனை வரவேற்கிறதுக்கு ஒய்ஃப் எந்திரிச்சு அவனை நோக்கி நடக்கிறான். கர்ணன் என்ன நினைக்கிறான், இவன் தோக்குற நிலமையில் இருக்கா, நம்மளை ட்ராஷ் டாக்லாம் பண்ணிட்டா, தோத்துட்டான்னா அவமானமாக இருக்குன்னு சொல்லி இந்த கேமை விட்டுட்டு அவன் எந்திரிக்கிறா அப்படின்னு நினச்சிட்டு துரியோதரன் வர்றது அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் பேக் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்கான். இவளை பிடிக்கிறதுக்காக அவன் கையை ரீச் அவுட் பண்ணுறான். அந்த நேரத்தில் அவன் கை அவள் இடுப்பில் மாட்டியிருக்கிற, அவள் வேஸ்டில் மாட்டியிருக்கிற ஒரு பேர்ல் செயின், ஒரு முத்து மாலையை பிடிச்சிருது. அதனால் அவள் இடுப்பில் மாட்டியிருக்கிற பேர்ல் செயின் அருந்து அந்த பேர்ல்ஸ் எல்லாம் தரையில் செதறுது. அப்போ தான் இவன் கவனிக்கிறான் துரியோதரன் என்ட்ரன்ஸில் நிற்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. 2 பேரும் பதறி போகிறாங்க. இவன் ஏதாவது தப்பாக நினச்சிட போகிறான் அப்படின்னு நினச்சி கர்ணன் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் திகச்சு போய் பேச்சு மூச்சு இல்லாமல் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் இதை புரிஞ்சுக்கிட்ட துரியோதரன் ஒரே டயலாக், 2 வார்த்தை தான் சொல்கிறான். எடுக்கவோ கோர்க்கவோ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த தரையில் செதறி கிடக்கிற பேர்ல்ஸ் எல்லாம் நான் எடுக்கவா, இல்லை எடுத்ததை நான் கோர்க்கவா சேர்க்கவான்னு கேட்குறாங்க. தமிழ் பேச்சாளர் தமிழ்கடல் நெல்லைக்கண்ணன் அவர்கள் தான் இந்த ஒரு டயலாகுக்கு ரொம்ப அழகான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாரு. அவன் ஏன் தெரியுமா எடுக்கவோ கோர்க்கவோன்னு கேட்குறான். பேர்ல் நெக்லஸை எடுக்கிறது ஒரு விஷயம், எனக்கு கோவம் இல்லைடா, நான் இதை பிக்கப் பண்ணிடுறேன், என்ன பேர்ல் தானே செதறி இருக்கா அப்படின்னு அவன் கேட்குறான். ஒரு விஷயம் இருக்கட்டும், அவன் ஏன் தெரியுமா கோர்க்கவோன்னு கேட்குறான். அந்த பேர்ல்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்க்கணுன்னா ஒரு ஊசியில் ஒரு நூலை வச்சுக்கிட்டு ஒரு பேர்லாக கோக்கணுங்க. கை நடுங்காமல் இருக்கணும் அதை கோர்க்கும் பொழுது. இப்போ ஒருத்தனுக்கு கோவம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அவன் கை நடுங்கும். அந்த பேர்ல்ஸை கோக்கிறதுக்கான பேஷன்ஸ், நிதானம் இருக்காது. கோர்க்கவா அப்படின்னு கேட்குறதன் மூலமாக, டேய் எனக்கு உங்கள் 2 பேர் மேலேயும் சந்தேகமோ கோவமோ இல்லைடா, நான் இதை கோர்க்கிற அளவுக்கு நிதானமாக இருக்கேன்டா அப்படின்னு அவன் புரிய வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், அண்ணன் தங்கச்சியோட ஒரு போர்ட் கேம் விளையாடுறதுல என்னடா தப்பு இருக்குது, நீங்கள் விளையாடுங்கடா, நான் கீழே இருக்கிறதெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறாங்க. இது தாங்க
துரியோதரன் கர்ணன் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை, இந்த நம்பிக்கைக்காக தாங்க கர்ணன் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த வீரன், ஒரு இவ்வளோ பெரிய வாரியர் துரியோதரன் பக்கம் நிற்கிறான். இந்த அளவுக்கு ஒரு நண்பன் மேலே நம்பிக்கை இந்த காலத்தில் இருக்கிற நண்பர்களுக்கிடையே இருக்கான்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இப்படி தாங்க இருக்கணும் நட்புன்னா. இந்த அளவுக்கு கர்ணன் மேலே நம்பிக்கை வச்சதுனால தான் கடைசி வரைக்கும் தன் தம்பிங்களே எதிர்த்து கர்ணன் துரியோதரனுக்காக போர் செய்வாங்க. ஏன்னா தமிழ் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, மாதா பிதா குரு தெய்வம், இவங்க 4 பேர் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவங்க அப்படின்னு சொல்லுதுங்க. கர்ணனுக்கு மாதா பிதா யாருன்னு தெரியாது, அவனை அவங்க வளர்க்கல. குரு, அவன் அரச குலத்து மாணவன் இல்லை அப்படிங்கிறதுனால அவனுக்கு கற்றுக் கொடுக்கவே மறுத்துட்டார். பாரதம் முழுசாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெய்வம் கடைசியில் அவன் உயிரை எடுக்கிறதே தெய்வம் தான். அதனால் மாதா பிதா குரு தெய்வமை தாண்டி இவனுக்கு இவன் வாழ்க்கையில் அவன் மேலே நம்பிக்கை வச்சு நான் இருக்கேன்டா அவனுக்கு அப்படின்னு சொன்னது நண்பன் மட்டும்தாங்க. நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க அவன் வாழ்க்கையில் மேலோங்கி முதல் ப்ரையாரிட்டியாக இருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு நல்ல நண்பனாக இருக்கக்கூடிய அந்த குணம் இருந்ததுனால தான் துரியோதனனுக்கு கர்ணன் அப்படிங்கிற ஒரு சிறந்த வாரியர், ஒரு சிறந்த வீரன் அவன் பக்கம் கிடச்சிருந்துச்சு. அதனால தான் ஔவையார் சொல்கிறாங்க, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குணம். அதாவது சித்திரம் கைப்பழக்கம், நீ வரையணுன்னா நீ வரைஞ்சிக்கிட்டே இருக்கணும், பழக்கமாக இருந்தால் தான் வரும். கல்வி, நீ ஏதாவது ஒன்று கற்றுக்கணுன்னா அது உன் மனசில் நீ ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நடை, நீ டெய்லி நடந்தால் தான் உனக்கு எப்படி நடக்கணுன்னே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நட்பை தயையும் கொடையும் அப்படிங்கிற 2 விஷயத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. தயைனா நம்மளுக்கு மற்றவங்க மேலே வர கைண்ட்னஸ் கம்பேஷன் தாங்க தயை. கொடைனா த சேரிட்டபிள் கேரக்டரிஸ்டிக், இப்போது இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோன்னு நினைக்கிறோம்ல, அதாங்க கொடை. இந்த 2 கேரக்டரையும் அவங்க நட்போட கம்பேர் பண்ணுறாங்க. நட்பும் ஒரு பிறவி குணம், நட்பும் கேரக்டர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கங்க. அதனால் ஒரு நல்ல நண்பனாக இருக்கிறது, நம்ம கைண்டாக இருக்கிறோம், இல்லை நம்ம சேரிட்டபுளாக இருக்கோம், ஜெனரஸாக இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தோட ஈக்குவல் அப்படின்னு தமிழ் நம்மளுக்கு ஔவையார் மூலமாக சொல்லுதுங்க. இதுதாங்க தமிழ் மொழியில் கூட நட்புக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியத்துவம். உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப அழகான நண்பர்கள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக என்னோட அந்த கதைகளை பகிர்ந்துக்கங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு தமிழன், இல்லைன்னா யூடியூப் கமெண்ட்ஸில் தமிழும் நானும் அப்படிங்கிற பேஜில் கண்டிப்பாக என்னோட உங்கள் கதைகளை பகிர்ந்துக்கங்க. இதோட நான் உத்தரவு வாங்கிக்கிட்டு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இல்லைன்னா நண்பன் படத்தில் வர மாதிரி ஆல் இஸ் வெல் சொல்லிக்கங்க. வாழ்க வளமுடன்.